அன்புலங்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஹைவேஸில் இருக்கேன். அதாவது ரெகுலராக போகிற ரோடு இது. சரி, நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ரெகுலராக வீடியோ போட முடியறதில்ல, ஏன்னா இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கோட வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஹாண்டா ஷைன், சரிங்களா, ஹாண்டா ஷைனோட நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா, குறைகள் பார்த்துக்கலாம். எனக்கு மனசில் படுறது நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி நான் இந்த வண்டியை நான் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து குறையாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்க. ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் தான். இது வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டில் வந்து த்ரோ அந்தளவுக்கு இல்லை, சரிங்களா. மற்ற அந்த எல்இடி எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு த்ரோ இல்லை. அதே வந்து அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா இப்போ வர வண்டியிலெல்லாம் வந்து டிஜிட்டல் வந்துச்சு. ஸோ நான் வாங்கும்போது அனலாக் தான் இருந்துச்சு. ஸோ அனலாக் கூட பரவாயில்ல, பட் டிஜிட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ கியர் போடும்போது வண்டி எந்த கியரில் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. 1ல் இருக்கா 2ல் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் டிஜிட்டலில் வந்து அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கூட வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு வந்தோம்னா இன்ஜினில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக சர்வீஸ் கொடுத்து கரெக்டாக ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இங்கேருந்து எப்போவுமே ஆயில் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த ஓரிங் வந்து இருக்கும், அதில் அந்த ஓரிங் மாற்றினாலும் அதில் ஆயில் வந்துகிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஆனால் சர்வீஸ் படி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் இதுதான் குறைகள். ஸோ 3வது, அதாவது 4வது 5வதுன்னு தெரியல. ஆனால் அடுத்த குறை பார்த்திங்கன்னா, அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்டு நம்பர் பிளேட்டு, சரிங்களா. ஸோ நம்பர் பிளேட் வந்து கரெக்டாக இந்த இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நட்டு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரிபெட் அடிக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ரிபெட் வந்து அமையலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த எம்சீல் போட்டு இது பண்ணிட்டேன். அதுதான் வந்து சொல்யூஷன்னு. ஸோ எம்சீல் போடுறதுனால இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக நிற்கிது இப்போதைக்கு, சரிங்களா. 2வது வந்து டயர், சரிங்களா. ஸோ டயர் வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே டயர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்போ வர வண்டியிலெல்லாம் மாற்றினாங்களா இல்லையான்னு தெரியலை. ஸோ அடுத்த குறை பார்த்திங்கன்னா இது ஹெட்லைட் தான். சரியான வைப்ரேஷன். இப்போ வந்து இந்த சர்வீஸில் சொன்னதுனால அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக எல்லா வண்டியிலுமே, எல்லா ஹாண்டா ஷைன்லையுமே இந்த ஹெட்லைட் ஆடுற பிரச்சனை, அப்புறம் இந்த வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து இது வந்து ஓரளவுக்கு மாற்றம் வந்துருக்குது. பார்ப்போம் இது எவ்வளோ நாள் வைப்ரேஷன் வராமல் இருக்குது. அப்போது வருது, ஆனால் அந்தளவுக்கு வரல. அதாவது சர்வீஸ்க்கு முன்னாடி நல்லா பயங்கரமாக வைப்ரேட் ஆகும் இந்த பாட்டு மட்டும். ஸோ இப்போதைக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 124 cc, 125ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 124 cc, சரிங்களா. ஸோ இப்போ வந்து 2 பேர் உட்காந்தோம்னா அந்த நேரத்தில் வந்து க்ரூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாகி போகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த க்ரூஸ் பண்ணுறது, சரிங்களா. ஸோ தனியாக ஒரு ஆள் என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து நல்லா குண்டான ஆள், நல்லா வெயிட்டான ஆள்னால் அது கொஞ்சம் வந்து பிரச்சனை தான். அடுத்த குறை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இப்போ நான் தனியாக தான் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு பின்னாடி யாராவது உட்காந்தாங்கன்னா இந்த ஹெட்லைட் என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து மேலே ஏறிக்குது, ஒரு லெவல்லேருந்து மேலே ஏறிக்குது. இப்போ கார்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இந்த 1 2 3 0 1 2 3. ஆனால் பைக்கில் அந்த மாதிரி கிடையாது. ஹெட்லைட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது தவிர இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து, அதாவது பின்னாடி உட்காந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ பின்னாடி நான் உட்கார வச்சுட்டேன்னா
அப்படியே ஹெட்லைட் வந்து மேலே ஆகிக்குது, ஒரு லெவலுக்குலேருந்து மேலே ஆகிக்குது. அதாவது இந்த லோயர் அப்பர் லோயர் இருக்குல்ல, இந்த லோயரில் தான் கரெக்டாக அப்பர் மாதிரி இருக்குது. அப்பர் போட்டோம்னா அப்பர் எங்கேயோ போயிடுது, அப்பப்பர்ன்ட்டு ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இப்போ வந்து இங்கே இந்த எல்இடி சொல்கிற பாருங்க, இந்த இடத்துல வந்து இது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஹெட்லைட் லெவலர் சூப்பராக இருந்திருக்கு. எல்லா பைக்லையுமே அது வரணும் எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் வந்து பின்னாடி, ஏன்னா பின்னாடி உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஹெட்லைட்டோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நான் தெரியுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசியாச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் குறை சொல்கிறது அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட்டான வண்டி. அதே மாதிரி குறை நம்ம வந்து எடுத்தால் தான் குறை. அது சொல்லுவாங்கள்ல, ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன தான் கொடுத்தாலும் திருப்தியே இருக்காதுன்ட்டு. அதுதான். மற்றபடி நம்ம வந்து அட்வான்டேஜ் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பேசிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக ஈவினிங் நேரம், சரிங்களா? டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போக. ஸோ நான் வந்து அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வண்டி பற்றின அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம், சரிங்களா?